Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம ஜவ்வரிசி பருப்பு பாயசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வழக்கமா ஜவ்வரிசி பருப்பு பாயசம் பண்ணையில பாத்தீங்கன்னா ஜவ்வரிசியை தனியா வேக வைப்பாங்க. பருப்பை தனியா வறுத்து வேக வைக்கணும். இந்த ரெசிபில அது எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப செய்யிறதுக்கு சுலபமா இருக்கும். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துர்க்கேன். இத மிதமான தீயில ஒரு 5 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கணும். நான் இன்னைக்கு நைலான் ஜவ்வரிசி தான் யூஸ் பண்றேன். வறுபடுறதுக்கு முன்னால இந்த மாதிரி இருக்குது. ஒரு 5 நிமிஷத்திலேயே பொரிய ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பு சேர்த்துக்கணும். 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 கப் ஜவ்வரிசிக்கு 1/4 கப் பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன். பொரிய ஆரம்பிச்சாக்கலே ஜவ்வரிசி பொரிய ஆரம்பிச்சாக்கலே நம்ம பாசி பருப்பையும் சேர்த்து வறுத்தணும். அப்போ தான் ரெண்டுமே உங்களுக்கு ஒரே சமயத்தில் நல்லா வறுபட்டுரும். பருப்பும் நல்லா சிவந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். கிட்டத்தட்ட நம்ம பருப்பும் ஜவ்வரிசியும் சேர்த்து 3/4 கப் இருந்தது. இதுக்கு 2.25 கப்லேருந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க ஆரம்பிச்சாக்கில் நீங்கள் ப்ரெஷர் குக்கர் மூடியை மூடுங்க. ஏன்னா நம்ம ஜவ்வரிசி சேர்த்துருக்கிறதுனால அடியில் ஒட்டிக்கும். இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கர் மூடியை போட்டு 2 விசில் வேக வச்சுக்கலாம். மிதமான தீயிலே வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெல்லத்தை ரெடி பண்ணிக்கலாம். 1.25 கப் அளவுக்கு துருவன வெல்லம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி எடுத்திருக்க ஜவ்வரிசிக்கும் பருப்புக்கும் 1.25 கப்லேருந்து 1.5 கப் அளவுக்கு வெல்லம் நம்ம இனிப்புக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கலாம். கட்டியான பாகாக எடுத்துக்கணும். பாகு பதம் எதுவுமே தேவையில்லை. நல்லா கரைஞ்சி கொதிச்சா போதும். வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். 2 விசில் வேக வச்சுருக்கேன். இதில் நம்ம ஜவ்வரிசி பருப்பு ரெண்டையுமே ஒன்றா வறுத்து ஒன்றா வேக வச்சுருக்கோம். மிதமான தீயில 2 விசில் வச்சாலே உங்களுக்கு நல்ல பதமாக வெந்திருக்கும். பாருங்கள், இதை லேசாக மசிச்சு விட்டுக்கலாம். பருப்பு மட்டும் மசிஞ்சா போதும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இன்னும் நான் அடுப்பை ஆன் பண்ணல, ஆஃபில் வச்சுட்டு தான் பண்ணுறேன். இதோட ஒரு சிட்டிகை போல் உப்பு, இனிப்பு டேஸ்ட்டை தூக்கி காட்டுறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். ஒரு 4 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம லோ ஃப்ளேமில் குக் பண்ணலாம். இந்த பதத்தில் இருக்கணும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணணும். பருப்பு, ஜவ்வரிசி, வெல்லம் எல்லாம் சேர்ந்து கொமஞ்சு வரணும். இப்படி வந்த பிறகு நம்ம ஒரு 1/2 கப் போல் தேங்காய் பால் சேர்த்துக்கிறோம். இதுக்கு கட்டியான பால் தான் சேர்க்கணும் இல்லைங்க. உங்களுக்கு நல்ல பாயசம் மாதிரி வேணும்னா நீங்கள் 2ஆவது பால் 3ஆம் பால் கூட எடுத்து சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்த பிறகு இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்த உடனே அணைச்சிடணும். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இது நேரம் ஆக ஆக நம்ம ஜவ்வரிசி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால இன்னுமே கட்டியாகும். அதனால் உங்கள் பதத்துக்கு தகுந்தாப்பில் தண்ணி, தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம முந்திரி பருப்பு, காஞ்சி திராட்சை தாளித்து கொட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபீஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறதுக்கும் சுலபமாக இருக்கும். 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு பாயசம் ரெடி ஆகிடும். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.